முட்டை பிரியாணி பண்ணுறதுக்காக இப்போ முட்டை வேக வச்சுருக்கேன். இதை வேக வைக்கும்போது ஒரு ஒரு பிஞ்சு கல் உப்பும் ஒரு ட்ராப் எண்ணெயும் போட்டிருக்கேன். அப்போ முட்டை வெந்த உடனே அது தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெந்துட்டு இருக்குது, வேகட்டும். இதில் 1.25 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி பிரியாணி அரிசி கழுவி ஊற வச்சுருக்கோம். முட்டையும் வெந்துட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 முழு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 நாட்டு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை. இதெல்லாம் நம்ம கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இது ரெண்டையும் கழுவி தோல் சீவிட்டு மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் இது மசாலாக்காக நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வறுத்து அரைச்சிக்குவேன். மசாலா பொடி போட்டாலும் இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம பவுடர் பண்ணி போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு ஒரு பட்டை கொஞ்சம், ஒரு 4 ஏலக்காய், இது சோம்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றாமல். நான் மசாலாவும் போடுவேன். ஒரு 20 கிராம் பிரியாணி மசாலா வாங்கி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த வாசனை காரம் பத்தலைன்னா இந்த பவுடர் கொஞ்சம் போடுவேன். மசாலா வறுக்கும்போது இந்த பிரியாணி இலையும் சேர்த்திக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டோம். அதே மிக்சியில் அந்த 4 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி கூட 2 பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 3 வெங்காயம் வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு தோல் அரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மல்லி புதினா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. அந்த மசாலா ஐட்டம்ஸ் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். முட்டை வேக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். அப்புறம் இந்த தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் தயிர் அரைச்ச பேஸ்ட்டு இப்போ ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் வச்சுருக்கோம், நல்லா சூடாயிருச்சு. இல்லை நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். கூடவே கொஞ்சம் நெய்யும் போடுறேன். நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், இது போடலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம், நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இதில் நம்ம அந்த மசாலா இருக்குது இல்லையா, இது போட்டுக்கலாம். வெங்காயம் இன்னும் வதங்கலை, இந்த பவுடர் போட்டுக்கலாம். அதோட போட்டு நல்லா வறுத்து விடுங்க. அந்த ஆயிலில் அந்த வெங்காயமும் அந்த பவுடரும் போட்டு வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அந்த பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புதினா, மல்லி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் போட்டுக்கலாம். இது கூடவே தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, தக்காளி, இந்த பச்சை மிளகாய், தயிர் எல்லாம் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இதெல்லாம் 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கு அளவாக சேர்த்து உப்பு, நான் கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா, பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, 20 கிராம் வாங்கியிருந்தால அதுவும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த முட்டை எடுத்து வச்சுருக்கோம், தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன கீரைலாம் போட்டு வச்சுருக்கோம், அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படி உள்ள போட்டலாம்.
இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த முட்டையை மறுபடியும் வெளியே எடுத்துடணும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். முட்டை மேலே இந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்து போட்டுடுங்க. முட்டை தெரியவே கூடாது, அப்படி மூடி வச்சுருங்க. இது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலை. இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த முட்டை எடுத்துருங்க. ஏன்னா ஏற்கனவே வெந்த முட்டை தான், இந்த மசாலா மட்டும் உள்ளே பிடிச்சா போதும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம முட்டையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போது இந்த மசாலா போட்ட முட்டையெல்லாம் வெளியே எடுத்துட்டோம். இப்போ முட்டையெல்லாம் வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த கிளாஸில் தான் 1.25 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ இது அப்படியே டபுளாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 2.25 தான் ஊற்ற போகிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு காரமும் பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பும் காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம அரிசி போட்டுடலாம். கொதிச்சிருச்சா பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி அரிசி, போட்டுடலாம். கிளறி விட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. இப்போ அரிசி வெந்துட்டு இருக்கு. அரிசி போட்டாச்சு. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பழைய நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அந்த தவாய் இது வந்துட்டு தம் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருக்கு, சிம்மில் இருக்குது. இப்போது அரிசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது மேலே எடுத்து வைக்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது நல்லா சிம்மில் இருக்கட்டும். இந்த டைமுக்குள்ளே நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து பக்கத்தில் பேன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தூக்கி வைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த பேன் மேலே வச்சாச்சு. ஸ்டவ் இன்னும் ஆனில் தான் இருக்குது, சிம்மில் வச்சுருக்கோம். தண்ணி எல்லாம் கம்மியாகிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ரைத்தா பண்ண தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா திக்காக இருக்கனால நான் தயிர் உரையும் போட்டு வைக்கிறேன். நீங்கள் தயிருக்கு உரை போடும்போது இந்த மாதிரி பீங்கான் பாட் இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கலாம். இல்லைன்னா மண்பானை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூனை தயிர் எடுத்துகிட்டு நல்லா வெதுன்னு இருக்கிற பால் போட்டு வச்சிங்கன்னா நல்லா திக்காகும். திக்காக தயிர் கிடைக்கும் நமக்கு. நான் பால் ஊற்ற போகிறேன். நல்லா ஆடையோடு இருக்குது. இதை ஊற்றி இதை கலந்து வச்சிடலாம். இது நாளைக்குள்ளே நல்லா ஆயிடும். மூடி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியே வச்சுருங்க. இப்போ நம்ம ரைத்தா ரெடி ரைத்தா பண்ண கொஞ்சம் மல்லி இலை, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இருந்தது பிரியாணி பண்ணுறதுக்கு, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு குட்டி தக்காளி, ஒரு கேரட். இது சின்ன சின்ன பீஸாக அது ரெண்டும் கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் கேரட் மட்டும் நல்லா தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் கேரட்டை. இப்போ இந்த கேரட் துருவி வச்சுருக்கோம். மல்லி இலை கழுவி கட் பண்ணியாச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கு. இப்போ இதெல்லாம் இந்த தயிரில் ஆட் பண்ண போகிறோம். இதில் உப்பு எதுவும் போட்டுறாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா தயிர் வந்துட்டு ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால் உப்பு போடாமல் ஜஸ்ட்டு கலந்து வச்சுருங்க. இதில் வெள்ளரிக்காவும் போடலாம். ஒரு லெமன் இருந்தால் ஒரு கால் லெமன் அப்படியே புளிஞ்சு விடலாம். இந்த லெமன் இல்லை எங்கிட்ட, வெள்ளரிக்காய் இருந்து கட் பண்ணி போட்டால் அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாம் சாதம் எடுத்தாச்சு. பின்ன சாதம் கொஞ்சம் வேகணும். நம்ம அந்த பேன் வச்சுருக்கோம்,
தம் போடுறதுக்காக. அது மேலேயே தான் இந்த பாத்திரம் இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு இப்படி நல்லா இப்படி பண்ணி விடுங்க. அப்போ சாதம் சீக்கிரம் வெந்துடும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மட்டும் நெய் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுருங்க. நெய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி மூடி வச்சுடுங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ பார்க்கலாம். சாதம் எல்லாம் வெந்திருக்கு. இன்னும் ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. இப்போது இது ஒரு தடவை இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம முட்டை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மசாலா போடும்போது இந்த முட்டை உள்ளே போட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இந்த முட்டையை நம்ம உள்ளே வைக்கிறோம். வச்சுட்டு கொஞ்சம் சாதத்தை எடுத்து இது மேலே இப்படி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி மூடி போட்டு வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சாதத்தை இப்படி மெதுவாக எடுத்துருங்க. இந்த முட்டை ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த முட்டையை தனியாக, சாதம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த முட்டையை தனியாக சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.